விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே குறைக்காத நாயுமில்லை, குறை சொல்லாத வாயுமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில உங்களை பற்றி குறைகளை பலர் சொல்லியிருந்தாலும் அவை சரியாக இருந்தால் அவற்றை திருத்தி கொண்டு உங்களுடைய திறமையை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும், அதே சமயம் அவை சரியில்லை என்றால் அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த வேளையில் மிக சிறப்பாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சமகிரகமாக மட்டுமல்லாது சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்தித்து கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7இல் தற்போது ஆட்சி பலம் பெற்று அமர்கிறார். அதோடு மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை ஜென்மராசியின் மீது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள், காரிய தடைகள் என அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுக்கிரனின் அருளால் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். ஏனென்றால் நவகிரகங்களிலே சுக்கிரன் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சி வாய்ப்பையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் சாதகமாக நன்மை நிறைந்த அமைப்பில் மிகவும் வலுவாக வலம் வரும்போது எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தடைதாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்கள், தடைகள் போன்றவற்றை சப்தமத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் விலக்கி விடுகிறாருங்க. எனவே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகுவதால் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அதில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எந்தவிதமான திறமையும் இல்லை என்று பல சூழலில் அசிங்கப்பட்டிருந்தாலும் அவற்றை மேம்படுத்திக் கொள்வதற்கான
சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி நிறைவாகவே வருகிறது. எனவே பெரிய அளவிலான தடைகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்க்க முடியும். ஏனென்றால் உதாரணமாக ஒரு குருவும் ஒரு சிஷியனும் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கிறார்கள். காடு வழியாக பயணம் சென்று கொண்டிருக்கும் போது அந்த குருவிற்கு களைப்படைகிறது. எனவே ஒரு மரத்தடியில் இலைப்பார அமருகிறார். சிசியனையும் அமர சொல்லி சிறிது நேரம் கழித்து அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று நீர் சேகரித்து வரும்படி சொல்கிறார். அப்போது அந்த சிசியன் அருகாமையில் உள்ள ஒரு நீர்நிலைக்கு சென்று பார்க்கிறார். அது குழம்பிய நிலையில் மிகவும் கலங்கிய நிலையில் இருக்கிறது. இந்த நீரை குரு பருகினால் அவரின் உடல் நலத்திற்கு நல்லதாக இருக்காது என்று வந்து விடுகிறார். அவர் பார்த்ததை சொல்ல குருவும், சரி, நீ என்னுடன் நடந்து வந்தாயல்ல, நீயும் களைப்பாக இருப்பாய், ஓய்வெடு என்று சொல்லிவிடுகிறார். இருவரும் ஓய்வெடுக்கின்றனர். சிறிது நேரம் கழித்து மீண்டும் சிஷ்யனை அழைத்து அதே குளத்திற்கு சென்று நீர் எடுத்து வர சொல்கிறார். அப்போது அவர் அங்கு சென்று பார்க்கும்போது அந்த நீர் தெளிந்த நிலையில் மிக தெளிவாக இருக்கிறது. அதை சேகரித்து வந்து குருவிடம் கொடுக்க, குருவே, இது எப்படி சாத்தியம் என்று அவரிடம் கேட்க, ஏனென்றால் குழம்பியிருந்த நீர் எப்படி தெளிவானது என்று ஒரு சந்தேகம் அவருக்கு வருகிறது. அப்போது குரு சொல்கிறார், நீ சென்றபோது ஏதாவது மிருகங்கள் அல்லது யாராவது அந்த நீரை குழப்பியிருப்பார்கள். குளத்தில் குழம்பியதால் அல்லது தெளிவில்லாமல் இருந்தது. சிறிது நேரம் கழித்து சென்றதால் அது தெளிந்த நிலைக்கு மாறியது. நாம் உண்ணுவதற்கு, அருந்துவதற்கு ஏற்றதாக அமைந்தது. அதனால்தான் உன்னை சிறிது நேரம் கழித்து செல்ல சொன்னேன். ஏனென்றால் அது தெளிவதற்கு சிறிது நேரம் ஆகும் என்று சொல்கிறாருங்க. இதுபோன்றுதான் மனித வாழ்விலும் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் ஏற்படலாம். உங்களுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனிடம் நிச்சயமாக சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குறைகளை கண்டறிந்து அவற்றை நிறைகளாக மாற்றக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான சிரமம் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களுடைய சிறு முயற்சியிலே விருச்சக ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும். இந்த தருணத்தில் சப்தமத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த வேளையில் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. பொருளாதார ரீதியாக சிக்கலையும் பின்னடைவையும் சந்தித்து வந்த சூழலில் இந்த தருணத்தில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பண வரவை அதிகரித்து கொள்ளக்கூடிய வகையில் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நினைத்தபடியே நினைத்த காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய சலுகைகள் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதால் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. தொழில்துறையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அனைத்து வகையான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் புதிதாக விளைநிலம் வாங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் விருச்சக ராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்த்தபடியே அனைத்து வகையான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக விருச்சக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு
உங்களுக்கு நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து சுக்கிரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.